கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நான் மீண்டுமாக ஒரு தேவ செய்தியோட தியான பகுதிகளுக்குள்ளாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 2 தீமோத்தேயு 4:8. இந்த வசனம் இப்படியாக சொல்லுது: இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லி இருக்குது. அப்போ இதை பவுல் எழுதியிருக்கிறாரு. பவுல் எழுதின நிருபத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். பவுல் அவர் உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்ததனால அவர் இப்படியாக அவர் சொல்லி இருக்கிறாரு. அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் வாழ்கிற மனுஷர் எல்லாருக்காகவும் தானே. இப்போ இந்த வசனத்தை பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த பூமியில் வாழ்கிற நேரத்தில் தான் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு, அதாவது அவர் எப்போ முடிவெடுத்தாரோ நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்கிறத இங்கே சாட்சியாக அவர் சொல்கிறார், உறுதியாக சொல்கிறாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. நீதியின் கிரீடம் பரலோகத்தில் தனக்காக வைக்கப்பட்டிருக்குது. அந்த பரலோகத்தில் நீதியின் கிரீடம் சூட வேணும்னு சொல்லி சொன்னால், இந்த பூமியில் தான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றத பவுலுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவர் பரிசுத்தமாக, நீதியாக, அன்பில் நிறைந்தவராக, தேவனுக்கு பிரியமுள்ளவராக, அவர் சகல தேவனுடைய நீதிகளிலும் அவர் தேவன் என்னென்ன விரும்புகிறாரோ, இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேணும்னு சொல்லி தேவன் விரும்பினாரோ அதே வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததனால அவர் இப்படி உறுதியாக சொல்கிறாரு. எப்படி? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். எந்நாளிலேன்னு சொல்லி சொன்னால், அதாவது தான் இந்த பூமியை விட்டு அந்த உடலை பிரிஞ்சு ஆத்துமா தேவனிடத்தில் போகிற நேரத்தில் அந்த நீதியின் கிரீடம் தனக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதை உறுதியாக அவர் சொல்கிறாரு. ஏனென்று சொல்லி சொன்னால், அவர் வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கைன்றது அவருக்கு தான் தெரியும். அதே போல தான் நம் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். என்னை பற்றி எனக்குத்தான் தெரியும். நான் எப்படி வாழ்கிறேன், நீதியாக வாழ்கிறேனா, அல்லது எனக்கு தெரியும் அதை என்னிலும் விட மேலான தெய்வம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறவர், அவருக்கு தெரியும். மற்றவர்களுக்கு, அதாவது மனுஷர்களுக்கு நாங்கள் மறைச்சு வேஷம் போடலாம், ஆனால் தேவனுக்கு வேஷம் போட முடியாது. அப்போ இதை எப்படி இந்த பூமியில் நாங்கள் வாழ வேணும், ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழ வேணும்ன்றதுக்கு இந்த வசனம் எவ்வளவு ஆணித்தரமாக நமக்கு உறுதிப்படுத்துது பாருங்க. அப்போ அந்த பவுல் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் வாழ வேணும் என்றது, அதாவது வாழ வேணும், வாழ்கிறதுக்கு சாத்தியம் என்றது இந்த வசனம் உறுதிப்படுத்துது. எனக்கு மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்கிறார் அதே வசனத்தில், தனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அதாவது தேவன் பிரசன்னமாகுதல்னு சொல்லி சொல்லிக்க, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள விளங்க வேணும். எப்படி விளங்க வேணும்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக சொன்னால், ஞானஸ்நானத்தில் அன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், நான் அந்த வசனங்கள் எடுத்து சொல்லலை, தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? பாவ வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு, நான் பாவியாக இருந்தேன், இவ்வளவு நாளும் அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் நானே விட்டு விலகுறேன் என்று சொல்லி நானாக முடிவெடுத்து எல்லாத்தையும் விட்டு விலகி நாங்கள்
அந்த அந்த பாவங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? சாகிறோம். அந்த பாவத்தோடு இருந்த வாழ்க்கை எனக்கு வேணாமண்டு வெறுக்கிறது தான் அது. வெறுத்து திரும்ப நாங்கள் புதுசாக பிறந்து கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே தரிச்சு கொள்கிறோம். அப்போ எங்களுக்குள்ளே பிரசன்னமாகிறாரு கிறிஸ்து. இப்போ கிறிஸ்து பிரசன்னமாகினார், நாங்கள் புதிய சிருஷ்டி. எதிலிருந்து புதிய சிருஷ்டி ஆகிறோம்? பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு நாங்கள் புதிய சிருஷ்டி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி. அவர் நீதியான தேவன். அப்போ அவருக்குள்ளாக நாங்கள் வார பொழுது நாங்களும் நீதியுடையவர்கள். அப்போ அந்த நீதியான தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று பாவத்தில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புதியவர்களாகிட்டோம். இப்போ புதியவர்களாகி நான் என்ன செய்ய முடியும்? பழசை திரும்பி பார்க்கவே கூடாது, பழசை நினைக்கவே கூடாது. பழசு தேவையில்லைன்னு தானே ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஒதுக்கி தள்ளித்தான் மனம் திரும்புதலுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். மனம் திரும்புதல் எங்கேருந்து வருகுது? பாவத்தில் இருந்து மனம் திரும்புகிறோம். பாவத்தில் இருந்து மனம் திரும்பினால் பாவத்தை நாங்கள் சிந்திக்கவும் கூடாது, செயல்படுத்தவும் கூடாது. இப்போ நான் புதிய சிருஷ்டி நீதியின் தெய்வத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது நீதிபராகிய தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்டா, நாங்கள் நீதியான செயற்பாடுகளை செய்ய வேணும், நீதியாகவே வாழ வேணும், தெய்வத்துக்குரிய குணாதிசயத்தோடவே வாழ வேணும். இவ்வளவு நாளும் எப்படி வாழ்ந்தது? கடந்த காலங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமில்லாத செயற்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதெல்லாம் விட்டு விலகித்தான் நாங்கள் புதுசாக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தில் நாங்கள் விடுதலை அடைகிறோம். விடுதலை அடைஞ்சி மனம் மாறி புதிய சிருஷ்டியாக புதுசுக்குள்ளே கடந்து வந்துட்டோம். இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யலாமோ? செய்யக்கூடாது. அநீதி செய்யலாமோ? செய்யக்கூடாது. இது யாருக்காக? மற்றவர்களுக்காகவா? இல்லை, நானாகத்தானே மனம் திரும்பினேன். அப்போ நானாகத்தானே விட்டு விலக வேணும். எனக்குத்தானே தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு. அந்த அழுக்க திரும்பி பார்க்குறேனா அல்லது அதை விட்டு விலகி வந்துட்டேனா? இதையெல்லாம் நானாகத்தான் வெறுக்க வேணும். அதாவது ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் இதையெல்லாம் விட்டு விலகித்தான் வந்திருக்கிறாங்க. அப்போ உறுதியாக சொல்ல முடியுமல்லோ, எப்படி? நான் நீதியின் கிரீடம் எனக்காக இன்றைய நாள் எனக்காக வச்சிருக்குது. இந்த நாளைய நாள் எனக்கு நிச்சயம் இல்லை, நான் அடுத்த கணம் எனக்கு நிச்சயம் இல்லை. அப்போ இன்றைக்கு வாழ வேணும் தானே. நாளைக்கு இருந்தால் நாளைக்கும் வாழுவோம் நீதியாக. அப்படித்தான். அப்போ எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற நாள் இன்றைய நாள் முழுவதிலும் நான் நீதியாக வாழ்வேன், நான் நீதியாக வாழுவேன் என்று சொல்லக்கூடாது. வாழுவேன் என்றது இனிமேல் என்றது. இன்றைய நாள் நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு முடித்த நாளில் நானே என்னுடைய சுய கிரியைகளை சிந்திச்சு பார்க்க வேணும். நான் என்னத்தில் நிற்கிறேன், எந்த இடத்துல நிற்கிறேன், சரியாக இருந்தனா என்று எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் சிந்தனைகளின் நிமித்தம், எங்களுடைய வாயின் வார்த்தைகளின் நிமித்தம், எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளின் நிமித்தம் எங்களை நாங்களே அறிஞ்சு கொள்ள முடியும். அறிஞ்சு கொண்டால், ஆனால் ஒவ்வொரு நாளும் தவறுகளை விட்டு மன்னிப்பு என்று கேட்கிறது, அது கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கை இல்லை. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்த நாம எப்படி திரும்ப பாவத்துக்குள்ளே போவோம்? அது பரிசுத்தமான வாழ்க்கை இல்லையே. அதாவது என்ன சொல்கிறது? 2 தோணியில் கால் வச்ச நிலை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்றும் வேதம் சொல்லுது. அப்போ இருமனம் என்னத்தில் வர வேணும்? வரும் பாவத்திலையும்
பரிசுத்தத்திலே. அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் இப்படி சொல்ல முடியாது, பவுலை போல சொல்ல முடியாது. ஆனால் பவுலை போல வாழ வேணும். பவுல் வாழ்ந்து காட்டினார். அப்போ நான் வாழ வேணும் என்று நான் தானே முடிவெடுக்க வேணும். நான் ஆசைப்பட்டால், நான் முடிவெடுத்தால் மாத்திரமே தேவனுக்கு உகந்த பிள்ளையாக நான் வாழ முடியும். இது என்னிடத்தில் தான் இருக்குது மனம் திரும்புதல். நான் யாருக்காகவும் இல்லை, எனக்காக, என்னுடைய ஆத்துமாவுக்காக நான் தேவனிடத்தில் மனம் திரும்பி வந்திருக்கிறேன். நான் உண்மையாக, நீதியாக, நேர்மையாக வாழ்கிறேன். அதால் இன்றைக்கு எனக்கு நீதியின் கிரீடம், இது முதல், இன்றைய நாள் முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது என்ற அந்த உறுதியை நாம் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், நாளைக்கும் பாவம் செய்ய மாட்டேன், இனி வருங்காலங்களையும் பாவம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டுட்டேன். என்னை யாரும் திணிக்கலையே, சொல்லி தந்தாங்க இப்படித்தானு சொல்லி நானாக விரும்பினேன், நானாக ஏற்றுக்கொண்டேன், நானாக வாழ்கிறேன். அப்போ நான் தான் முடிவெடுத்தேன், எனக்குத்தான் விருப்பம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ. அப்போ இப்படியான வாழ்க்கையை வாழ்கிற நேரம் நிச்சயமாக எங்களுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றதை உறுதியாக ஒரு மனுஷனால் சொல்ல முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் தேவன் அதைத்தான் விரும்புகிறாரு. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நீதியாக இருந்தால் எங்களுடைய மரணம், அதாவது இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற நேரம், அதாவது உயிர் இந்த ஆத்மா தேவனுக்குரிய இடத்துல நம்முடைய ஆத்மா செல்ல இருக்கிற அந்த சம்பவம் தானே மரணம். இந்த உடம்புக்குத்தான் மரணம், உங்களுடைய ஆத்மாவுக்கு மரணமே இல்லை. அது போய் ஜீவனுள்ள தேவனிடத்தில் போய் சேர வேணும் என்று சொல்லி சொன்னால், இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றிருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும். பயன்படுத்தி கொண்டால்தான் எங்களுக்கு நீதியின் கிரீடம் வச்சிருக்கின்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த பூமியில் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் அருளப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னால், இனிமேல் நடக்க இருக்கிற நாட்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்களுடைய ஆத்மா நீதியாக நடக்குது, தேவனுக்கு பிரியமாக இருக்குது என்றதில் நாங்கள் உறுதியான தீர்க்கமான முடிவோடு வாழ்கிற நேரத்தில் நிச்சயமாக பவுலுக்கு வைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பவுல் சொன்ன அந்த நீதியின் கிரீடம் எனக்காகவும் உங்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாங்கள் விரும்பி நீதியின் தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து நீதியான வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜீவ கிரீடம் சொந்தமானது தான். தொடர்ந்தும் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.